கரூர் துயரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தொடரப்பட்ட வழக்கிற்கும் தங்களுக்கும் சம்பந்தமே இல்லை என உயிரிழந்த சிறுவனின் பாட்டி கூறிய நிலையில் மற்றொரு மனுதாரர் தன்னை ஏமாற்றி கையெழுத்து பெறப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றமே சிறப்பு விசாரணை குழு அமைக்க கோரி தவேகா வழக்கு தொடர்ந்தது. உயிரிழந்த பிரதீக் என்ற சிறுவனின் தந்தை பன்னீர்செல்வம், உயிரிழந்த சந்திரா என்பவரின் கணவர் செல்வராஜ் ஆகியோர் பெயர்களில் தாக்கல் செய்த மனுக்களில் சிபிஐ விசாரணை கோரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் என கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் உண்மைத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. உயிரிழந்த 9 வயது சிறுவன் பிரதீக் 6 மாத குழந்தையாக இருந்தபோதே குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்ற பன்னீர்செல்வம் வேறு திருமணம் செய்து கொண்டார். சிறுவனின் தாய் ஷர்மிளா தனது தாயார் நாகமணியுடன் கரூர் ஏமூரில் வாழ்ந்து வரும் நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதே தங்களுக்கு தெரியாது என அவர்கள் அதிர்ச்சி தெரிவித்துள்ளனர். ஷர்மிளா என் பொண்ணு தாங்க. பிரித்திக்குங்கிறத என் பேரன் தான் தவந்துட்டாங்க. அவர் என் மருமகனா இல்லைங்க, அது யாருன்னு எனக்கு தெரியல. அவன் எப்பயோ கல்யாணம் பண்ணி 10 வருஷம் 11 வருஷத்துக்கு மேலே ஆகுது, 12 வருஷம் ஆகுது. அவன் இது வரைக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு குழந்தைக்கு பால் கூட வாங்கி கொடுத்தது கிடையாதுங்க. கேஸு போட்டால் அவன் கேஸு எடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேங்க. அவனுக்கு பையனுக்கு சம்மந்தமே இல்லைங்க. அவன் தான் சொல்லிட்டான் ஸ்டேஷனில். பன்னீர்செல்வம் யாரிடமோ பணம் வாங்கிக் கொண்டு வழக்கு தொடர்ந்ததாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் மற்றொரு மனுதாரர் செல்வராஜ் தனது பெயரில் வழக்கு தொடரப்பட்டதே தனக்கு தெரியாது என கூறியது மற்றுமொரு அதிர்ச்சியாக உள்ளது. மனைவி சந்திரா உயிரிழந்த சோகத்தில் இருந்த செல்வராஜிடம் அவரது மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றி மனுவில் கையெழுத்து பெற்றது அம்பலமாகியுள்ளது. அதிமுக நிர்வாகியும் ஏமூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவருமான VCK பாலகிருஷ்ணனே தன்னை ஏமாற்றியதாகவும் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கிற்கும் தனக்கும் தொடர்பு இல்லை என்றும் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட்டு இதாக இருக்கனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்கள் இப்போ கேட்டு போராடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்னோட பையனுக்கு பெரிய வேலை, அரசு வேலை நிவாரண பகனையும் அதிகமாக தர்றதுக்காக இது ரெண்டுக்காக சொல்லி என்கிட்ட வாங்கினாங்க. ஆமாங்க, நானே ஒரு சிரமம் இருக்கேன், எனக்கு சொல்லி மாட்ட சொல்லாதீங்க அப்படின்னு முந்தாந்து காலையில் ஃபோன் பண்ணேன். அதுக்கு முந்தாந்து நான் சாயங்காலம் கொடுத்தது. ஓகே, உங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் வாதாடப்பட்டு இருக்குது, நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்குது அந்த வழக்கு. நீங்கள் நீதிபதிகளுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதை பற்றி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க. அப்படி ஏதாவது பொய் வழக்கு போட்டிருந்தா என்னை எதுக்குமே இருக்காதீங்க, என்னை இதிலிருந்து விடுவி வச்சுட்டுருக்கேன். சிபிஐ விசாரணை கோரும் வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக சதி நடப்பதாக கருத்துக்கள் எழுந்துள்ள நிலையில் மனுக்களின் உண்மை தன்மை குறித்து உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்பட வேண்டுமென கோரிக்கை எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.